ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயையோ இது நடக்கவே கூடாது அப்படின்னு பாஜக நினைச்சிட்டு இருந்தாங்க. கனவுல கூட இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் பாஜக நினைச்சிருந்தது. ஆனா இத விஜய் சுக்கு நூறா போட்டு என்ன பண்ணிருக்க உடைச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல 4 முனை போட்டி கூடவே கூடாது அப்படின்னு தான் பாஜக நினைச்சது. ஏன்னா இது திமுகவுக்கு சாதகமா போயிரும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஓரணியில இணைஞ்சு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் எடப்பாடி பழனிசாமியே நான் பாஜக கூட கூட்டணி வச்சேன், அதுக்காக தான் கூட்டணி வச்சேன்னு சொன்னார். சோ பாஜக அதிமுக 2 பேரோட எண்ணம் என்னவா இருந்தது? திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். சோ இதுக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முயற்சி ஏற்படுத்தினாங்க. ஆனா இந்த கனவுல மண்ணவாரி போடுற விதமா டிவிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, செயற்குழு மீட்டிங் நடத்தினாங்க. விஜய் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் தான் முதலமைச்சர், என் தலைமையில தான் அணி அப்படின்றத என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தரப்பையும் எரிச்சல் உண்டாக்குச்சு, பாஜக தரப்பையும் எரிச்சல் உண்டாக்குச்சு. இதுல திமுக மட்டும் நல்லா என்ன பண்றாங்க, சூப்பரா இருக்கிறாங்க. ஐயா ஜாலி ஜாலி அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஓட்டு பிரிய போறது என்னவோ திமுக ஓட்டு கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. விஜய் அவர்கள் தனியா நின்றா திமுக ஓட்டு உடையும், திமுகவுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு. அப்படி கிடையாது. இங்க எதிர்ப்பு ஓட்டுகள் ஒண்ணு இருக்குல்ல, பாஜக அதிமுக கூட்டணி பிடிக்காத ஓட்டுகள் இருக்குல்ல, அதுதான் விஜய் அவர்களுக்கு போக போகுது. சோ இதுதான் பாஜக என்ன பண்ணுச்சுன்னா, 4 முனை போட்டி இல்ல, மும்முனை போட்டி கூட இருக்கக்கூடாது. ஒன்லிங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு பாஜக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக விரும்பிச்சு. சீமானை கூட எப்படியாச்சும் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பாஜக வந்து என்ன பண்ணுச்சு, நம்பிச்சு. ஆனா இங்க திமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, சீமானு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய், 4 முனை போட்டி நடக்க போகுது. இந்த 4 முனை போட்டி நடந்தா யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் அப்படின்றது தான் இப்போ விவாத பொருளாவே இருக்கு. விஜய் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, என் தலைமையில தான் கூட்டணி, வேற யாரும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் எதுக்கு உழைக்கணும், நான் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சு பணத்தை செலவு பண்ணி நிர்வாகிகளை கூட்டி நான் எதுக்கு கூட்டணியில போயிட்டு 10ஓட 11 நிக்கணும், வேற யாரும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் எதுக்கு செலவு பண்ணணும், நான் எதுக்கு உழைக்கணும், என் கட்சி, நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் முதலமைச்சர் வேட்பாளர், என் தலைமையில கூட்டணிக்கு வாங்க, இஷ்டர்னா வாங்க, இல்ல கட்டி போங்க அப்படின்ற ரேஞ்சில தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, கட்டன்டா சொல்லிட்டாரு, என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அமித்ஷா அவர்களே சொல்லிட்டு போயிட்டார், தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை யாருன்னா அது எடப்பாடி பழனிசாமி தான், முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ இப்படி இருக்கும்போது எப்படி 2 முதலமைச்சர் வந்து ஒரு கூட்டணியில செயல்பட முடியும்? சோ அப்ப இங்க தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணிக்குள்ள வராது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, கூட்டணிக்கு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அறைகூவல் கூவுறாரு. எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், தோற்கடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரணியில இருக்கிற எல்லாரும் ஒன்றிணைக்கணும். இப்போ நீங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. பாஜகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சியிலும் ஓரணியில திரட்டி இந்தியா கூட்டணி அப்படின்றத ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதே போல இப்ப தமிழ்நாட்டிலையும் பாஜக அதிமுக என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த முயற்சி வந்து வீணா தான் போகுது. முதல்ல நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்த கட்சியெல்லாம் கூட்டி உள்ள வரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மத்த கட்சியினர் வந்து பேசிக்கிறாங்க. ஆனா இங்க அதிரடியா டிவிக்கு என்ன பண்ணுச்சு, ஓப்பனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருச்சு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் பாதகம், திமுகவுக்கு ரொம்ப சாதகம். ஏன்னா திமுக ஓட்டு திமுகவுக்கு தான் கிடைக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு வச்சுப்போம். சிறுபான்மையினர் ஓட்டு அவருக்கு போதுன்னா அவர் தோத்துருவாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். அவரு ஒண்ணு திமுக கூட்டணியில் இருக்கணும், இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கணும். அப்படி இருந்தா கூட அவரை நம்பி என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. இல்லையா அவரை நம்பி ஒரு சில கட்சிகள் வருதானா அதை நம்பியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா அவரை நம்பி யாருமே வரமாட்டாங்க. இப்போ ஒரு சீனியர் ஜூனியரை நம்பி போவாராங்க, அதாங்க மேட்ரு. ஜூனியர் தலைமையில சீனியர் இயங்குவாரா, அதுதானே உலக வழக்கம். இப்ப நம்ம ஒரு இடத்துல சீனியரா இருக்குன்னா ஜூனியர் கீழே நீங்க போய் ஒர்க் பண்ணுங்கன்னா ஒர்க் பண்ணுவோமா, மாட்டோம். ஜூனியர் கீழே போய் நீங்க படிங்கன்னா படிப்போமா, படிக்க மாட்டோம். சோ இப்போ இங்க விஜய் வந்து ஜூனியர், சீனியர் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி சீனியர்களை வந்து ஜூனியர் வந்து அழைப்பு விடுக்கிறது, அது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுவே முதல்ல தப்பு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இப்படி இருக்கும் பொழுது சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு வந்துடும், சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு வந்துடும் அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டு விஜய் வாங்கி தோக்க தான் செய்வாரு கண்டி. அவங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்க முடியுமா, ஓட்டு போட்டவங்களுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்குமா, வாங்கி கொடுக்க
முடியாது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. சோ அதுக்கு ஜெயிக்கிற திமுக கூட்டணியில இருந்து இந்த சிறுபான்மையினர் ஓட்டு போட்டானா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா அவங்க தான் ஆட்சி கட்டில உட்கார போறாங்க. ஆட்சியில இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். சோ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும் போதுமா, அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் நல்லா மட்டும் யோசித்து பாத்துங்க, அதிமுக பாஜக இந்த ரெண்டு பேர் கூட்டணி சேர்ந்ததுலயே நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. அதிமுக இருக்கிறவங்க அதிருப்தியில இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக இருக்கிறவங்க ஒரு சில நிர்வாகிகள் கொத்தையா என்ன பண்றாங்க, திமுக சேர்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி இடத்துல போய் சேர்றாங்க. சோ இவங்க கூடாரமே காலி ஆகிறோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும், இல்லங்க எங்க கூட்டணியில சீனியர்கள் யாருன்னா அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவங்க தலைமையில தான் கூட்டணி அப்படி சொல்லி இருந்தா கூட ஒரு சிலர் வந்திருப்பாங்க. இந்த ஓபிஎஸ் மத்தவங்க போய் என்ன பண்ணுவோம் வந்திருப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னா யார் உங்களை நம்பி வருவா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அவங்களுக்கு ஓட்டு போகாது அப்படின்னு. திமுக இருக்கிற ஓட் பேங்க் அவங்களுக்கு அப்படியே விழும். இதை தவிர்த்துட்டு அதிமுக பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, இது திமுகவுக்கு வர்றதுக்கு இருந்தது. ஒருவேளை இந்த வாக்கு வங்கியனா நம்ம என்ன பண்ணலாம், விஜய் அவர்கள் பிரிக்கலாம். எப்படி 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் திமுக ஓட்டை பிரிச்சாரோ அது போல இங்க அதிமுக ஓட்டை விஜய் அவர்கள் பிரிப்பாரு அப்படின்றத நிதர்சனம் உண்மையா இருக்கு. ஒருவேளை இங்க எதிர்க்கட்சி தலைவர் பதவியை எடப்பாடி பழனிசாமி இழக்கலாம், விஜய் அவர்கள் வாங்கலாம் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஏன்னா 1/3 அவங்க வாங்கிட்டாங்கன்னா அவங்க தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த கூட்டணியில இருந்து யாருமே விலகி போக மாட்டாங்க, இந்த கூட்டணி தான் ஜெயிக்கிற கூட்டணி, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. திமுகவுக்கு வரப்போகிற ஓட்டு திமுகவுக்கு வரதான் போது, இந்த ஓட்டு சதுருமனா செதறாது. வெளியில இருக்கிற ஓட்டு வேணா உள்ள வரலாம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் ஓட்டு வேணா அதிமுக ஓட்டு வேணா தமிழக வெற்றி கழகம் பிரிக்கலாமே கண்டி, திமுக ஓட்டை பிரிக்கும் அப்படின்றது அப்பட்டமான ஒரு பொய், மாயை பிம்பம். இதுதான் நிதர்சனமான உண்மை. பாஜக அதிமுக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, இந்த ஓட்டு திமுகவுக்கும் பாதி போகும், தமிழக வெற்றி கழகத்துக்கும் போகும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதிமுக இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள் திமுகவுக்கும் போட முடியாது, அதிமுகவுக்கும் போட முடியாது. அப்ப யாருக்கு சார் போடணும்? ஒன்னு சீமானுக்கு போடணும், இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போடணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், சீமானுக்கு போறத தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள். அதாவது இப்போ இடைத்தேர்தல் நடந்தது, அந்த இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா அதிமுக நிக்கல, சீமான் நின்னாரு, திமுக நின்னுச்சு. அப்போ அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் யாருக்கு போச்சுன்னா சீமானுக்கு தான் போயிருச்சு. பாஜக ஓட்டுகள் யாருக்கு போச்சுன்னா சீமானுக்கு தான் போச்சு. ஏன்னா திமுகவுக்கு போட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இங்க அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒண்ணு என்ன பண்ணும், திமுகவுக்கு பாதி வரும், இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போகும். இப்படிதான் போகும். இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்கிற ஓட்டுல இது யாருக்கு போடும், ஒண்ணு அதிமுகவுக்கு போடணும். ஆனா அதிமுக ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு. சோ அப்படி வைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ண, ஒண்ணு திமுக போட்டுடலாம், இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போடலாம். இப்படிதான் இருக்குமே கண்டி, திமுக இருக்கிற ஓட்டு அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்யும், அது மேல கூட தான் செய்யுமே கண்டி, குறையவே குறையாது. சோ விஜய் அவர்கள் தனித்து நின்னா அது வரவேற்று தான் பேசுறாங்க, யாருமே எதிர்க்கவே இல்லை. ஏன்னா அவரு தனித்து நின்னா எங்களுக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா இங்க அதிமுக தான் பண்ணுது, கதறுது, ஐயோ நமக்கு ஓட்டை பிரிக்கிறாரு விஜய், பாஜக அதுதான் கருது, இது நடக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு பாஜக என்ன பண்ணுது, கையை பசஞ்சிட்டு இருக்கு, அதிமுகவுக்கும் புளிய கரைச்சிருக்குது அப்படின்றது நிதர்சனம் உண்மை. சோ இங்க ஒரே ஒரு விஷயம் தான், விஜய் அவர்கள் தனித்து நிக்கிறதுனால திமுகவுக்கு பாதகமா அப்படின்னா அது சாதகமா தான் போகும், பாதகமா இருக்காது. அதிமுகவுக்கு தான் பாதகம் அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. ஆனா இங்க பொது வெளியில என்ன பேசப்படுது, விஜய் அவர்கள் தனித்து நின்றதுனால திமுகவுக்கு ஆபத்து, திமுகவுக்கு ஓட்டுகள் பிரியும் அப்படின்னு. அது இல்லவே இல்லை. அது அதிமுக தான் பயப்பட வேண்டிய விஷயம், பாஜக தான் பயப்பட வேண்டிய விஷயம். சோ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இந்த கூட்டணிக்கு வராம விஜய்க்கு போகுதே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் தான் பாஜக அதிமுக தவிர்த்து வேற எதுவுமே இல்ல. சோ அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என் தலைமையில தான் கூட்டணி. இதை தெரிஞ்சும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. விஜய் வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.